ஒரு வழியாக யூடியூப் கம்யூனிட்டியோட பேராதரவுக்கு அப்புறம் அவ்வளோ இன்ஸ்டாகிராம் காமெண்ட் பாக்ஸ்லேயும் யூடியூப் காமெண்ட் பாக்ஸ்லேயும் அவ்வளோ அன்பு தொல்லைகளுக்கு மத்தியில் ஃபைனலி ஒரு யூடியூப் காணொளி. என்னங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. பார்க்கலையா யூடியூப் கமெண்ட் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்லாம் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க. யாருக்கு கமெண்ட் யாருக்கு போடுங்க? சீக்கி சீக்கா மார்க் ஆக்ஷனு என்னவோ நம்ம அருமையா இருந்து சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நான் அது வரும், இனிமேல் வரும். அது இதைத்தான் வர வழியில யோசிச்சுட்டு வந்து இப்படி போட்டீங்க. ஒரு போக்கில் போடுறது தான் நல்லா இருந்துச்சு. ஆனா ஜாலியா பண்ணியிருந்தாங்க, ஜாலியா பண்ணிருந்தாங்க. அஸ்வின் ஆக்ஷன் கூட அஸ்வின் ரெண்டு பேரும் நல்லா இருந்துச்சு. அவங்க இது ஜாலியா இருந்துச்சு, இவங்க இது வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. ரெண்டு பேரும் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டு சில சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. இது பண்ணுங்க அது பண்ணுங்க, கொஞ்சம் வந்துட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்புறம் வந்து ஆம்பியன்ஸ் மாத்துங்க அப்படின்னு சொன்னது. ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா மைக் வாங்கிட்டோம். வாய்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கோம். மைக் வாங்கிட்டோம், ஆம்பியன்ஸ் கொஞ்சம் செட் பண்ணியிருக்கோம். போக போக இம்ப்ரூவ் பண்ணிடலாம், படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. என்ன இன்புட்ஸாக இருந்தாலும் சரி, கிரிட்டிசனாக எடுத்துக்க போகிறது இல்லை, கன்ஸ்ட்ரக்டிவாக தான் எங்களுக்கும் இருக்க போகுது. அதனால நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லி அவங்களும் பிரச்சனை இல்லை. படிப்படியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ரெகுலராக வீடியோ போடலாம். போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, கொஞ்சம் பர்சனல்லாம் வெளியில் போயிட்டு வர்றது அதெல்லாம் இருந்தது. அதனால் வீடியோ பண்ண முடியல. இனி அடுத்தடுத்து வந்துட்டு ரெகுலராக நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்ன பார்க்க போகிறோம், எது பார்க்க போகிறோம், அது மக்களுக்கு சொல்லிவிடுங்க. நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா வந்து ஒரு 2 நாள்ல ஆக்ஷன் வரப்போகுது. ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 2025க்கு உண்டானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெகா ஆக்ஷன், மினி ஆக்ஷன்னா எல்லாரும் என்னன்னு கேட்குறாங்க. ஏன் ஸ்டார்க் வந்துட்டு மினி ஆக்ஷன்ல அதிகமாக போறாரு, ஏன் மினி ஆக்ஷன்ல நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப அதிக ப்ரைஸ்க்கு போறாங்கன்னு. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம். ஆக்சுவலாக வந்துட்டு மெகா ஆக்ஷனுக்கும் மினி ஆக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, 3 வருஷத்துக்கு ஒன்ஸ் நடக்கிறது வந்துட்டு ஐபிஎல் மெகா ஆக்ஷன், வருஷம் நடக்கிறது வந்துட்டு ஐபிஎல் மினி ஆக்ஷன். மெகா ஆக்ஷன்ல என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு ஸ்குவாட்ல 18 ஒரு சிஎஸ்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிஎஸ்கே வச்சு சொல்றேன், ஒரு 18 to 20 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மெகா ஆக்ஷன் அப்போ ஒரு 4 to 5 பிளேயர்ஸ் மட்டும் ரிட்டைன் பண்ணிட்டு மற்ற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆக்ஷன் டேபிளுக்கு. மினி ஆக்ஷன்ல மினி ஆக்ஷன்ல வந்து வருஷம் நடக்கிற அந்த மினி ஆக்ஷன்ல என்ன நடக்கும்னா, அதே சேம் ஸ்குவாட் அந்த 18 to 20 பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல உங்களுக்கு தேவையில்லாத பிளேயர்ஸ் ஒரு 2-3 பிளேயர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க வேண்டியதில்லை, அவங்களோட சர்வீஸ் வேண்டியதில்லை நினைக்கிறவங்க மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு, அது போக ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, அண்டர் 19 பேர் சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்கள எல்லாரையும் வச்சுட்டு அவங்க கம்மியாக தான் இருப்பாங்க, அவங்கள மட்டும் வச்சு ஒரு ஆக்ஷன் நடத்துறது வந்துட்டு மினி ஆக்ஷன். இது வருஷம் நடக்கும். ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 3 வருஷத்துக்கு ஒரு நிமிஷம் நடக்கும். இப்போ நடக்க போகிறது வந்துட்டு ஐபிஎல் மெகா ஆக்ஷன் ஃபார் சீசன் 2025. ஆக்ஷன் சிஎஸ்கேனா எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் வரும். உங்க ஆளுங்க ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நீ ரெடி ஆகிட்ட, தலைவன் இருக்கா, எல்லாரும் பார்த்து பார்ப்பலையா? ஓகே, இந்த டைம் என்ன பண்றாருன்ட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஸோ நம்ம டைரக்டா போயிடலாம். ஸோ ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா வந்துட்டு மார்க்யூ செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் லைக் 2 crore பிராக்கெட்ல ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ். எந்த டீமுக்கு ரொம்ப தேவையா இருக்கு, எந்த டீம்னாலும் போவாங்க அப்படிங்கிற பிளேயர்ஸை மார்க்யூ பண்ணி ஐபிஎல் கமிட்டி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து மார்க்யூ செட்டு 2, மொத்தம் 12 பிளேயர், 6 பிளேயர் வந்து செட் 1, 6 பிளேயர் செட் 2. ஃபர்ஸ்ட் செட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட்ல ஹை ப்ரொஃபைல்ல எல்லா டீமும் போகக்கூடிய ஒரு ஆள் வந்து இருக்காங்க, அவங்க ரிஷப் பண்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னன்னா வந்துட்டு இப்போ பந்த், ஐயர், ஹர்ஷதீப் 3 இந்தியன்ஸ் செட் 1ல இருக்க 3 இந்தியன்ஸ். அடுத்து பட்லர், ரபாடா, ஸ்டார்க் 3 ஃபாரினர்ஸ். ஓகே, இவங்கலாம் செட் 1ல வருவாங்க. இந்த ஆர்டர்ல தான் வருவாங்க கிடையாது, இந்த யார் வேணாலும் பிக் பண்ணலாம். சோ இப்போ இன் கேஸ் ஐயர் முன்னாடி வந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் பிக்கா ஐயர் வராரு, will you think Punjab will go for him? might go. ஒரு ரொம்ப போக மாட்டாங்க, ஒரு 12-13 வரைக்கும் போவாங்க, அதுக்கு மேல போக மாட்டாங்க. பாண்டிங் will wait for Rishabh Pant to come in
அது ஓகே, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ம். இன்கேஸ் அவர் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா, பிகாஸ் அவங்க கிட்ட தான் ஹையஸ்ட் பர்ஸ் இருக்குல்ல, ஸோ ம். தே கேன் அஃபோர்ட் 2 or 3 பிளேயர்ஸ் இன் திஸ் மார்க்கெட். போவாங்க. அந்த 2 ஆர் 3 பேர்ஸ் வந்துட்டு ரிஷப் செட் 1ல ரிஷப் பண்ணிட்டோம். செட் 2ல வந்துட்டு யாராச்சும் ஒரு ஆள் எடுத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்றாங்க பண்ணிட்டோம். ஐயர் 2 பேரும் பஞ்சாப் போனா என்ன பண்ணுவாங்க? பிக் பர்சன் சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அது நடக்காதுன்னு தோணுது. ஐயர் வில் எண்ட் அப் இன் டிசி. ஓகே. அடுத்து இன்னொரு பிக் பிளேயர் வந்துட்டு ஹர்ஷதீப். என்ன சொல்றீங்க? பஞ்சாப் ஆர்டிஎம் பண்ணுவாங்களான்னு கேட்க வர்றீங்க. அதானே? எனக்கு என்னமோ பஞ்சாப் ஆர்டிஎம் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா பாண்டிங் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. ஒரு 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 மிட் ஸ்டாக் மாதிரியோ இல்லை வேற யாராவது ஒரு ஃபாரின் கமாடிட்டி ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வச்சு தான் அவங்களோட பவுலரை லீட் பண்ணக்கூடும்னு தோணுது. மேபி மிட் ஸ்டார்க் 15 கோடி கிடைச்சா எடுக்கலாம் இல்லையா? அவங்க கேகேஆர் விட்டா எடுத்துருவாங்க. எங்க போவாரு? எனக்கு என்னமோ பஞ்சாப் போக மாட்டாரோ அப்படின்னு தோணுது. வேற ஏதாச்சும் ஒரு இப்போ ஆர்சிபி மாதிரி டீம்லாம் வந்துட்டு இவ்வளவு நாளா வந்துட்டு ஒரு பேட்டிங் ஹெவியாவே இதோட போயிட்டாங்க இல்லையா? இப்போ கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜிலாம் மாத்திட்டு தான் வருவாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க கண்டிப்பா. ஆர்சிபி இந்த டைம் மாத்தி வரணும். ஏன்னா அவங்களோட டிராஃபி டாட்லாம் முடிச்சு நீ ஒரு பிளசண்டா அவங்க பண்ணணுங்கிறதுக்காக ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த டைம் வந்துட்டு ஒரு பவுலிங் ஓரியன்டான ஒரு டீமை தான் அவங்க ஃபார்ம் பண்ணாங்கன்னு தோணுது. ஹர்ஷதீப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கும் சின்னசாமியில ஒரு ஸ்விங் பண்றதுக்கு. விக்கெட் டேக்கிங் பவுலர் 2. அடுத்து பாத்தீங்கன்னா 4th பிளேயர் வந்து பட்லர். நாங்கவா வேற யாரு? எங்களுக்கு எப்படியும் பண்ணிட்டும் கிடைக்காது. ஸ்ரேயா ஐயரும் இப்போ திரும்ப விட்டாச்சு. டிராஃபி இன்னிங் கேப்டனா விட்டாச்சு. அது என்ன ரீசன்னு தெரியல. ஆனால் பரஸ்பரமாக பேசி இப்போ இது பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ எங்களுக்கு பண்ணிட்டும் கிடைக்காது, ஐயரும் கிடைக்காது எங்களோட பர்ஸுக்கு. எங்களுக்கு ஆனால் தேவைன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கேப்டனும் வேணும், ஓப்பனரும் வேணும், விக்கெட் கீப்பரும் வேணும். இது 3ம் அடங்கிய ஒரு கமாடிட்டி பிளேயர் தான் ஜாஸ் பட்லர். ஸோ ஜாஸ் பட்லர் வந்துட்டு கேகேஆர்ல தான் எண்டப்னு எனக்கும் என்னோட இது மட்டும் கிடையாது. இந்த மீம்ஸ் இந்த எல்லாத்துலேயுமே நீங்கள் அதான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க கூட. பட்லர் வில் எண்ட் அப் இன் கேகேஆர். பட்லர் தான் கேப்டன் கேகேஆருக்குன்னு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த 4 பேரும் பேசிட்டோன்னா ஸ்டார்க் அண்ட் ரபடா இந்த 2 ப்ரீமியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அவங்களோட டெஸ்டினி இந்த அடுத்த சீசன் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு வந்து ஸ்டார்க் வந்துட்டு வில் எண்ட் அப் இன் ஆர்சிபி. ஓகே. ஆர்சிபி பர்சனலி எனி ஸ்பெசிபிக் ரீசன் ஃபார் தட்? அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரு கன் பவுலர் எஸ் பர்ஸும் அதிகம் வச்சிருக்கு. ஸோ தே கேன் அஃபோர்ட் ஸ்டார்க் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் தே திங்க். ரபடா வந்துட்டு ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஹர்ஷதீப் பண்ணலன்னா கண்டிப்பா ரபாடாவை பண்ணிடுவாங்க. மேபி ஆஸ்திரேலியன் ஃபிளேவர் வேணும்னு நினைச்சாங்கன்னா போக மாட்டாங்க. ரபாடா என்ன ஆஸ்திரேலியன் ஃபிளேவர் வேணும்னு நினைச்சாங்கன்னா ஓகே. ஓகே தென் இப்போ செட் 1க்கு அப்புறம் வந்துட்டு முக்கியமான ஒரு கை செட் 2ல இருக்கு. எல்லாரும் பண்டையர்னே பேசிட்டு இருக்காங்க. தலைவரை யாருமே பேசுறது இல்ல, பெருசா பேசுறது இல்ல. தலைவர் செட் 2ல தான் வர்றாரு. ஆமா, அவரு பாத்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் கிரிக்கெட்டர் பார்க்க நல்ல பிளேயர். நல்ல பிளேயர் டைம்ஸ் போயிட்டு இருக்கு அவருக்கு. நல்ல பிளேயர். எங்க கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியன் டீம்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த பொசிஷன் கொடுத்தாலும் ஆடுறாரு. வேற யாரும் அப்படி ஆடுறாரா இல்ல ஆட வைக்கப்படுறாரா? அது ஒண்ணு. இன்னொன்னு யாருமே அப்படி பண்ணது கிடையாது. கேஎல் ராகுல பத்தி தான் பேசுறோம். நான் இப்பவே சொல்றேன் எண்ட் அப் இன் ஆர்சிபி. உங்களோட இது? நான் அது மறுக்கல. கேஎல் ராகுல் வந்துட்டு ஆர்சிபி. ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன நட்பாசை. இன்கேஸ் ஜாஸ் பட்லர் எங்களுக்கு கிடைக்கலாம், இன்கேஸ் ஜாஸ் பட்லருக்கு கேகேஆர் போகலன்னா சேம் விக்கெட் கீப்பர், கேப்டன், ஓப்பனர் கேஎல் ராகுல். இன்னொரு இது என்னன்னா வெங்கி மைசூரோட கேரக்டருக்கு ஹி வில் ஜெல் வெல். உங்களுக்கு அடுத்த 3-4 வருஷம் லைக் ஹி மே டில் ரிட்டையர் ஆல்சோ. கம்பீர் மாதிரி வந்துட்டு தே வில் ஹேவ். பட் மோரல்லஸ் ஹி இஸ் அகைன் பெங்களூர் கை. ஸோ அங்கதான் போவாரு எனக்கு தெரிஞ்சு. கர்நாடகா போவாரு. பட் இருந்தாலும் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்
கேகேஆர் வந்தா நல்லா இருக்கும். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். நீங்க கேஎல் ராகுலுக்கு ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. நான் வந்துட்டு இன்னொரு போல்டு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஷமி மே எண்ட் அப் இன் கேகேஆர். நீங்க அந்த பெங்காலி கனெக்ஷன் இருக்கு, பெங்காலி ஒரு பவுலர் கனெக்ஷன், வேணும்ன்றது ஒரு பவுலரு பெங்காலி கனெக்ஷன் ஓகே. they will go for him. அவங்களுக்கு இப்ப ஸ்டார் கிடைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. they need a fast bowler. okay, first they will try for Indian fast bowler. அப்படி இல்லைன்னா தான் வந்து they might அவங்க வந்துட்டு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கு போவாங்க. ஐ ஃபீல் ஷமி மே end up in KKR. உங்களுக்கு ஓகே தான், எங்களுக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் தெரியல, ஷமி வருவாரான்னு தெரியல. ஜிடி ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்னமோ அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம், சொல்ல முடியாது. என்ன எனக்கு ஆக்ஷன் டைனமிக்ஸ் வச்சு தான் தெரியும். கேகேஆரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்க டீம் என்ன பண்ண போறாங்க? எப்படியும் செட் 1 செட் 2ல 12 பேர் இருந்தாலுமே பஞ்சாப் மாதிரியான டீம் இந்த 12 பேர்ல 2 மார்க்கி பிளேயர்ஸா பஞ்சாப் எடுத்துருவாங்க. அதுல மாற்றம் இல்ல. இருந்தாலும் மிச்சம் இருக்க எல்லா டீமும் ஒரு பிளேயரா தான் எடுப்பாங்கல்ல. நீங்க என்ன பண்ண போறீங்க மார்க்கி லிஸ்ட்ல? நம்ம பார்க்கலாம். அடுத்து அந்த செட்ல பாத்தீங்கன்னா 6 பேர் சொன்னோமா, கேஎல் ஷமி முடிஞ்சது. அடுத்து சஹல், சிராஜ், லிவிங்ஸ்டன், அப்புறம் மில்லர் இருக்காங்க. சோ நம்ம சஹலை பேசிடலாம். சஹல் வந்துட்டு ராஜஸ்தான்ல இருந்தாரு. பார்ட்டியம் யூஸ் பண்ண முடியாது. பெங்களூர் வில் ஃபைட். ஆனா அங்க எண்ட பாவாரான்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆனா பெங்களூர் ஹஸ் த ஹை சான்ஸ். பட் அவங்களுக்கு மறுபடியும் போவாரான்னு தெரியல. நான் சென்னை வந்து ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா சென்னை வந்துட்டு ரொம்ப வருஷமா நீங்க ஃபிங்கர் ஸ்பின்னர் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. ஸோ ஒய் டோன்ட் யூ பிக் யூசி சஹல் இன் சேப்பாக்? நீங்க வந்துட்டு யூசி சஹல் ரிஸ்பின்னர்னு சொல்றீங்க. அதே செட்ல இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன். லிவிங்ஸ்டன்னு நம்ம தலை எப்பவுமே எப்படி போவாரு, ஒரு ஆல்ரவுண்டர் ஹூ கேன் பவுல், ஹூ கேன் பேட். பவுலிங்க்கு லெஸ் இதுதான். பட் உங்களுக்கு லிவிங்ஸ்டன்னு ஸ்பிங்கரும் போடுவாரு, லெக்கும் போடுவாரு, பேட்டிங் இந்த மிடில், பிக்ஸ் 3 ஓவர் போடலாம், 4 ஓவரும் போடலாம். கரெக்டா? இது ஒரு கமாடிட்டி இருக்கு. இதை விட இன்னொரு கமாடிட்டி இன்னொரு இடத்துல இருக்கு. செட் 4ல உட்கார்ந்து இருக்கு. எய்டன் மார்க்ரம் சொல்றியா? ஏகடா அதுக்கு போற நாங்க ஆல்ரவுண்டர். தான் சொல்றாரு, வேற யாரும் இல்ல. அவரு வருவாரு. மோரர்லெஸ் அங்கதான் எண்ட் அப். சோ அதனால சஹல் டு சிஎஸ்கே டன் அண்ட் டஸ்டட் டீல் சொல்லலாமா? ஆல்மோஸ்ட் 99% மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். மண்டே இல்ல, சண்டே தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற 2 பிளேயர்னா முகமது சிராஜ் அண்ட் டேவிட் மில்லர். ஜிடி அந்த நான் சமிக்கு போக மாட்டாங்கன்னு சொன்ன காரணம் டேவிட் மில்லர் தான். எப்படி மில்லருக்கு போயிடுவாங்களோன்னு தோணுச்சு, அதனால நான் சமி போக மாட்டாங்கன்னு சொன்னேன். இன்கேஸ் சமிக்கு போனாங்கன்னா மில்லர் வில் எண்ட் அப் இன் கேகேஆர். இல்ல மில்லருக்கு போனாங்கன்னா ஷமி வில் எண்ட். மில்லர் வேண்டாம் சரி, ஓகே. அது என்ன, இதோட சிராஜ் வந்துட்டு ஆர்டிஎம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்சிபி உங்களுக்கு ஐ மீன் சாரி, நீங்க வந்து ஆர்சிபிக்கு சொல்றீங்க. பட் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா டிசி மே கோ ஃபார் ஹிம். நீங்க டிசி வந்துட்டு நல்ல பெர்ஃபெக்டான பிக்கா இருக்க போது அவங்க பாரு திரும்ப நான் லெஃப்ட் ஆர்ம் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பால் பவுலர் எடுத்துட்டு வர போறாங்க. மிச்சா இருக்குல்ல கலில் அஹ்மது. சிராஜுக்கு பதில கலில் அஹ்மதே இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க, ஏன்னா அவங்க கலில் அஹ்மது ஒஸ்ட் பவுலர் நான் சொல்ல வரல, அவங்க ரெகுலரா டெல்லிக்கு ஆடினதுனால திரும்ப ஓகே கலில் அஹ்மதே பைபேக் பண்ணலாமான்னு யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதோட செட் 2 முடிஞ்சது. மார்க்கி பிளேயர்ஸ் அவ்வளவுதான். செட் 2 முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்னன்னா ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் விச் ஆர் லைக் 2 crore பிராக்கெட்ல செட் 8 வரைக்கும் இருக்காங்க. செட் 3ல வந்துட்டு உங்களுக்கு வந்து பேட்ஸ்மேன் லைக் பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது, மோர் ஆர் லெஸ் பேட்ஸ்மேன் சொல்லலாம். லைக் ஐடன் மார்க்ரம் அந்த மாதிரி. செட் 4ல ஆல்ரவுண்டர்ஸ் அஸ்வின்,
கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ்லாம் இருக்காங்க. செட் செட் 5 செட் 5 தான் வாட்ச் அவுட் பண்ணும். அந்த செட் 2க்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா போகும்னா இந்த செட் 5 செம பிளேயர்ஸ், எல்லாமே செம பிளேயர். இஷான் கிஷான், குர்பாஸ், ஃபில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, டிகாக்கு, பேர்ஸ்டோ, பயங்கரமா இருக்கும் அந்த செட்டு. அந்த செட்டு இதா இருக்கும். அப்புறம் Set செட் 6 6 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், செட் 7 வந்து ஸ்பின்னர்ஸ். அதுக்கப்புறம் செட் 8ல வந்து யூத், அதாவது ஹூ ஹேவ் டன் வெல், அவங்க எல்லாம் வந்து 2 crore பிராக்கெட் வச்சிருக்காங்க. லைக் யஷ்துல், ரகுவன்ஷி, நெஹல் வதேரா. ஸோ நீங்க வந்துட்டு செட் 6ல சீம் பவுலர்ஸ் சொன்னீங்கல்ல, ஜோஃப்ரா ஆர்ச்சர் நேம் நான் ஆட் பண்ண இது பண்றேன். வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணல ஐபிஎல் கமிட்டி, வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷனுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் நேமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணல. ஆனா இப்போ வந்துட்டு இருக்க நியூஸ்லாம் என்னன்னா, ஜஸ்ட் ரூமர்ஸ் தான், மீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறது என்ன இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னா, திரும்ப ஆர்ச்சர் வரக்கூடுங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வெயிட் அண்ட் சி, பார்க்கலாம், நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது முடிஞ்சதுன்னா மோரார்லெஸ் அதுக்கப்புறம் வரதெல்லாம் டீம் செட் பண்றதுக்கு, பில்ட் பண்றதுக்கு பிளேயர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ 2 நாள் ஆக்ஷன் நடக்கும், 24 and 25, 3:30ல இருந்து லேட் நைட் வரைக்கும் போகும். நல்லா நல்லா ப்ராப்பரா ஒரு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு காலையில பிஜிடியை முடிச்சுட்டு ஈவினிங் ஐபிஎல் ஆக்ஷனை நைட் வந்துட்டு நைட் வரைக்கும் கண்டினியூ ஆகும். நைட் சாப்பிட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் சண்டே, சூப்பர் சண்டே நல்லா போகும். ஸோ அது பார்த்துட்டு ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன டைனமிக்ஸ்ல டீம்ஸ் எப்படி வந்துட்டு இது பண்றோம், ஆக்ஷன் ரிவ்யூ பண்ணலாம், யார் எப்படி பண்ணியிருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் பி ஸ்கொயர் கிரிக்கெட். நான் உங்கள் பிரதீப் சைனிங் ஆஃப். பாய்.